ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। कुकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्तदामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच अथ षष्ठोऽध्यायः। अनाश्रितः कर्मफलं कार्यं कर्म करोति यः स सन्न्यासी च योगी च न निरग्निर्न चाक्रियः। यं सन्न्यासमिति प्राहुः योगं तं विद्धि पाण्डव न ह्यसन्न्यस्तसङ्कल्पः योगी भवति कश्चन। ध्यानयोगं அபியாசயோகம் சொல்லப்படுறதாகிய இந்த 6வது அத்தியாயம் பகவான் கர்மயோகத்தையும் ஞான விஷயத்தையும் சொல்லிண்டே வந்தார். அந்த கர்மயோகத்தினால சித்த சுத்தி அடைஞ்ச ஒருத்தன் பரிபக்குவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கான்டெம்ப்ளேட்டிவ் லைஃப் ஸ்டைல், தியானபரமான லைஃப் ஸ்டைலுக்கு எப்படி போகிறது அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக அந்த கிரமத்தை இந்த 6வது அத்தியாயத்துல சொல்ல போறார். அதுக்காக 5வது அத்தியாயம் முடிகிற இடத்திலேயே ஸ்பர்ஷான் பாஹ்யான் பஹிகிருத்வா அப்படின்னு தியானத்தை எப்படி பண்றது அப்படிங்கிற லிங்கத்தை 5வது அத்தியாய கடைசியிலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆனாலும் 6வது அத்தியாயம் ஆரம்பத்துல அனாஸ்ரிதா கர்மபலம் காரியம் கர்ம கரோதியः ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிர் ந ச அக்ரியः அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பகவான். அப்ப சந்நியாசத்தை ஒத்துக்கிறாரா இல்லையா, பகவத் சம்மதமா, இல்ல கர்மயோகத்தையும் கிரகஸ்தனா இருந்துட்டே அக்னி காரியங்களை விடாமையே ஜீவனம் இருக்கிற வரைக்கும் யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகியாத்னு அக்னிஹோத்திராதி கர்மாவை பண்ணிண்டே சமம் முதலானவைகள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வராரா அப்படிங்கிற ஒரு சம்க்ஷேபம், ஒரு சம்சயம் இருக்குங்கிறதுனால சம்க்ஷேபமா அதை அட்ரஸ் பண்றார் ஆரம்பத்துல. இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுதே கர்ம யோகம்
கர்ம யோகத்தினால பரிபக்குவம் அடைஞ்ச ஒருத்தன் தியானத்துல, தியானம் நீங்க சொல்றது வந்து இன்னைக்கு காலத்துல நம்ம பண்ற 1 or 2 hours மெடிடேஷன் அதை பத்தி பேச வரல. இங்க தியானம்னு சொல்றது வந்து கான்டெம்ப்ளேட்டிவ் லைஃப் ஸ்டைல். அதான் ஞானத்தை பர்சியூ பண்ணி அததான் யோகம்னு சொல்ல போறார். ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணமுச்சதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமः காரணமுச்சதே. யாருக்கு வந்து இந்த கர்ம யோகத்தினால சித்த சுத்தி வந்திருக்கோ அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த கான்டெம்ப்ளேட்டிவ் லைஃப் ஸ்டைலுக்கு குவாலிஃபை ஆகிறார்கள் அப்படிங்கறதுதான் பாயிண்ட். சோ அப்படின்னா என்னன்னா, அப்புறம் போக போக இந்த கர்மா பண்றது, கர்ம யோகம் பண்றது எல்லாத்தையும் தாண்டி பிரம்மவஸ்துல கான்டெம்ப்ளேட்டிவா வாழறது அப்படிங்கிறது தான் அந்த யோகாரூடகா ஷமஹா அப்படிங்கிற வார்த்தையே ஷமஹா பிரசமனம், சித்த பிரசமனம், சித்த நைஷ்சல்யம்னு சொன்ன முடியும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்ல இருக்கிற லைஃப் ஸ்டைல தான் ஷமஹ் காரணம் உச்சதே அப்படின்னு பின்னாடி சொல்ற. அதனால இந்த இன்ட்ரடக்ஷன் கொஞ்சம் பார்த்தோம் நம்ம. அதீதானந்தராத்தியாயாந்தே தியான யோகஸ்ய சம்யக் தர்சனம் பிரதி அந்தரங்கஸ்ய சூத்திரபூதாக ஸ்லோகாः ஸ்பர்ஷான் கிருத்வா பகிஹ இத்யாதயः உபதிஷ்டாः தேஷாம் வித்திஸ்தானியः அயம் ஷஷ்டோத்தியாயः ஆரம்பியதே. சம்யக் தர்சனம் ஆகிய ஞானத்திற்கு வந்து 2 விதமான சாதன அங்கங்கள் இருக்குன்னு சொன்னார். பகிரங்க சாதனை, அந்தரங்க சாதனை. பகிரங்கமானது அப்படிங்கிறது வந்து கர்மயோகத்தை சொல்றது. ஏன்னா இன்னும் மைண்ட் வந்து ராகத்வேஷத்துல இருந்தே ஃப்ரீ ஆகல அப்படிங்கிற ஒருத்தனுக்கு வந்து பகிரங்க சாதனை தேவைப்படுறது. ஏன்னா ராகத்வேஷம் அலக்கழிச்சுட்டு இருக்கிற ஒருத்தனால வந்து தியானத்திலேயோ கான்டெம்ப்ளேட்டிவ் லைஃப் ஸ்டைல்லையோ இருக்க முடியாதுங்கிறதுனால பகிரங்க சாதனை அப்படிங்கிறதாகிய கர்மயோகத்தை பகவான் இவ்வளவு நழியா சொல்லிட்டு வந்தார். அது ஒரு சாதனம். பகிரங்க சாதனம் மட்டும் இல்லாமல் அந்தரங்க சாதனமாக தியானம் ஆகிய சாதனத்தையும் இங்க சொல்றார். அந்தரங்கஸ்ய சம்யக் தர்சனம் பிரதி அந்தரங்கஸ்ய சூத்திரபூதாக தியான யோகஸ்ய. தியான யோகமானது அந்தரங்க சாதனம் அப்படின்னு சொல்றார். அதை சூத்திரித்தமாக ஸ்கிரிப்டிக்காக ஸ்பர்ஷான் கிருத்வா பகிஹி அப்படிங்கிற ஸ்லோகத்தினாலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் சொன்னார் போன அத்தியாயத்துல. தத்ர தியான யோகஸ்ய பகிரங்கம் கர்ம இதி யாவத் தியான யோக ஆரோகண அசமர்த்தாக யாவத் தியான ஆரோகண அசமர்த்தாக தாவத் கிருஹஸ்தேன அதிகிருத்தேன கர்த்தவியம் கர்ம இத்யதஹ தஸ்தௌதி. அத முதல் ஸ்லோகத்துல ஸ்தோத்திரம் பண்றார். என்ன ஸ்தோத்திரம் பண்றார்? அனாஸ்ரித கர்ம பலம் காரியம் கர்ம கரோதியா ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிஹி ந ச அக்ரியா. யார் வந்து அனாஸ்ரிதா, கர்ம பலம் ஆசிரியம் இல்லாமல் அர்த்தம். பல ஆசிரியம் யாருக்கு இருக்கு? கர்மிக்கு ஆசிரியம் இருக்கு. கர்மாவனுடைய பலத்துலதான் அவனுக்கு சுகமே இருக்கு. ஆத்தியாத்மிகமான எண்ணம் இல்லாதவனுக்கு என்ன இருக்கு? இந்த கர்மா நான் பண்றேன், இந்த காரியத்தை நான் பண்றேன், அதுல வர்ற ஃப்ரூட்ஸ் என்ன இப்பயோட சந்தோஷமாக்குறது. இப்ப நான் துக்கியா இருக்கேன், ஐ எம் அன்சாட்டிஸ்ஃபைடு, ஐ எம் லிமிட்டட். பட் இந்த காரியம் நான் பண்ணேன்னா என்னுடைய இந்த லிமிடேஷன்ஸ் இப்ப எப்படி குறையிறது? எனக்கு இந்த மாதிரி பணம் வருது, இந்த சௌகரியங்கள் வர்றது, என்னுடைய ஃபேமிலிக்கு இந்த பெட்டர்மெண்ட் வர்றது, இதெல்லாம் எனக்கு வந்து இந்த கர்மாவினுடைய பலன்கள் என்னை வந்து சந்தோஷப்படுத்த போறது, என்னை வந்து திருப்திப்படுத்த போறது, என்னை பெட்டர் ஆக்க போறது அப்படிங்கிறதுனால அவனுடைய ஆசிரியம் எங்க இருக்கு? கர்ம பலத்துல இருக்கு. கர்மியினுடைய ஆசிரியம் கர்ம பலத்துல இருக்கு. அப்போ அனாசிரித கர்ம பலம், அந்த மாதிரி கர்ம பல ஆசிரியம் இல்லாமல் யாரு கர்மா பண்றானோ அப்படின்னா கர்ம யோகின்னு அர்த்தம். அப்ப அந்த கர்ம யோகிய பத்தி இங்க ஸ்தோத்திரம் பண்றார். அவன் தான் யோகி, அவன் தான் சன்னியாசி. ஏன்னா அவன் தியாகம் பண்றான்.
புத்தினால பலத்தை தியாகம் பண்றான், பலாசக்தியை தியாகம் பண்றதுனால அவனே சன்னியாசி, அவனே யோகின்னு ஸ்தோத்திரம் பண்றார் அப்படின்னு நீங்க சொல்ற. தத்ர தியான யோகஸ்ய பகிரங்கம் கர்ம இது யாவத் தியான ஆரோகண அசமர்த்தா. தியானத்துல ஈடுபடுறதுக்கு சாமர்த்தியம் இன்னும் வராதவனாகிய அப்படின்னு அர்த்தம். அசமர்த்தா தாவத்து கிரகஸ்தேன அதிகிருத்தேன கர்த்தவியம் கர்ம. அப்படிப்பட்ட கிரகஸ்தன்னா லௌகிகன், இன்னும் சன்னியாசி ஆகாதவன் வச்சுக்கலாம். அப்போ அவன் அந்த கர்மாவை பண்றதுதான் அவனுக்கு க்ஷேமகரம். ஏன்னா அவனால தியானத்துல இருக்க முடியாது. அப்ப கர்மாவை தான் எப்படியும் பண்ண போறான். எப்படி பண்ணு? கர்த்தவிய கர்மாவை கர்ம பல ஆசக்தி இல்லாம பண்றதுதானே அவனுக்கு யோகத்துக்கான அதிகாரித்துவம், தியான யோகத்துக்கான அதிகாரித்துவத்தை சம்பாதிச்சு கொடுக்கக்கூடியது கர்மயோகம் தான். இப்போ கர்மயோகம் தான் அதை சம்பாதிச்சு கொடுக்க போறதுங்கிற பொழுது அதை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இவன் இன்னும் கர்மயோகத்திலிருந்து தியானத்திற்கான பரிபக்குவம் அடையாதவன்றதுனால இவனுக்கு இல்ல இதுதான் நல்லது அப்படிங்கிற அர்த்தத்துல இதை ஸ்தோத்திரம் பண்றார் அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்றார். அப்போ ஒரு பூர்வபக்ஷி கேள்வி, இதெல்லாம் பார்த்தோம் கொஞ்சம் ஸ்கிரிப்டிக்கா, கொஞ்சம் விஸ்தாரமா இப்ப பார்க்கலாம். நனு கிமர்த்தம் தியான யோக ஆரோகண சீமாகரணம் யாவதா அனுஷ்டேயமேவ விஹிதம் கர்ம யாவத் ஜீவம். விஹித கர்மான்னு இருக்கே, அக்னிஹோத்திரம், சந்தியாவந்தனம் முதலான கர்மாக்கள் பிராமணனுக்கும் மற்ற க்ஷத்திரிய வைசிய யாரெல்லாம் வைதிகமான வர்ண தர்மங்களுக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கு விஹிதமான கர்மான்னு இருக்கு. விஹித கர்மாங்கிறது யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் இருக்கிற வரைக்கும் வேத விஹிதமான கர்மாவை எப்படியுமே பண்ணிதான ஆகணும். அப்படிங்கிற பொழுது தியான யோக ஆரோகண சீமாகரணம் தேவையா? தியான யோகத்துக்கான பரிபக்குவம் வர்ற வரைக்கும் இதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா உயிர் இருக்கிற வரைக்கும் பண்ணிதான் ஆகணும்னு இருக்கும் பொழுது இது என்ன புதுசா நீ தியான யோகத்துக்கு ஒருத்தனுக்கு அதிகாரித்துவம் வர்ற வரைக்கும் இதை பண்ணணும் அப்படின்னு சீமா அந்த ஒரு பவுண்டரி செட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறான். அது சொல்றார், நான் ஆறு ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சதே இது விசேஷனாத் ஆரூடஸ்ய சமேன ஏவ சம்பந்தகரணாத். அப்படி இல்லப்பா, பகவான் என்ன சொல்றாரு இங்க? ஆறு ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சம காரணம் உச்சதே அப்படின்னு 2 ஸ்லோகம் கழிச்சு 3வது ஸ்லோகத்திலேயே ஏதோ சொல்றார். யாருக்கு யோகம் தியான யோகத்தை அடையணும், தியான யோகத்தை அவலம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஒரு இச்சை இருக்கோ, அப்படிப்பட்டவனுக்கு வழி என்னவா இருக்குன்னா கர்மயோகம் தான் வழியாக இருக்கு. கர்ம காரணம் உச்சதே. கர்மயோகத்தை பண்ற அந்த வழியினால் தியான யோகம்ன்ற அந்த நிலையை நீ அடைவாய் அப்படின்னு சொல்லியிருக்கார் பகவான். இதி விசேஷனாத் ஆரூடஸ்ய சமேனைவ சம்பந்தகரணாத். யாருக்கு யோகம் தியான யோகம் சித்திக்கக்கூடிய அதிகாரித்துவம் சித்திச்சுடுத்தோ அப்படிப்பட்டவனுக்கு சமம் பிரசமனம்னு சொன்னமே, சந்நியாசம்னு தான் அதுக்கு வியாக்கியானம் பண்றார் பாஷிகார். அதை சம்பந்தப்படுத்துறதுனால இது நீ சொல்றது சரி, இது ஆஜீவம் பண்ணிதான் ஆகணும், இருக்கிற வரைக்கும் நீ கர்மாவை பண்ணிதான் ஆகணும்னு பகவான் சொன்னதா அர்த்தமாகாது. ஏன்னா கர்மாவை தியான யோக சாமர்த்தியம் அடையிற வரைக்கும் ஒருத்தன் பண்ணணும் அப்படின்னு எப்ப பிரிச்சு பகவானே சொல்லியிருக்காரோ அப்பொழுது ஜென்மா இருக்கிற வரைக்கும் நீ கர்மாவை பண்ணிதான் ஆகணும்ன்றது பகவான் ஏத்துக்கிற வாதமாக இல்லை அப்படின்னு சொல்ற. ஆறு ருக்ஷோஹோ ஆரூடஸ்ய சமகர்ம ச உபயம் கர்த்தவியத்வேன அபிப்ரேதம் சேத் ஸ்யாத் ததா ஆறு ருக்ஷோஹோ ஆரூடஸ்ய இதி சமகர்ம விபாக பேதேன விசேஷணம் விபாககரணம் ச அனர்த்தகம் ஸ்யாத். இப்ப நீ என்ன சொல்ல வர அப்படின்னு பாஷ்யக்காரர் அவனை கேட்கிற. நீ என்ன சொல்ல வர? ஒத்தனே ரெண்டுத்தையும் பண்ணணும். எவன் கர்மாவை பண்ணிட்டு இருக்கானோ, கர்ம யோகமா ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கானோ அவனே சமத்தை அங்க வேற விதமான அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம் இல்லையா? சமோ தமோ உபரதி திதிக்ஷான்னு சொல்லும் போது அந்த கரணத்தையும் பாஹ்ய கரணங்களையும் கண்ட்ரோல் பண்றது, அதோட எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்றது, இதை கூட சமமா எடுத்துக்கலாமே.
அந்த மாதிரி சமத்தை ஒரே ஆள் தான், ஒரே ஆளுக்கு ரெண்டுத்தையும் சொன்னார் அப்படின்னு நீ எடுத்துக்கிற பட்சத்துல ஆருருக்ஷோஹோ ஆரூடஸ்ய சமக்கர்மச்ச உபயம் கர்த்தவியம், ரெண்டுமே ஒருத்தன் தான் பண்ணணும் அப்படிங்கிற அபிப்பிராயம் தான் பகவானுக்கு இருக்குன்ற பட்சத்துல ததா ஆருருக்ஷோஹோ ஆரூடஸ்ய இதி சமகர்ம விஷய பேதேன விசேஷனம் விபாககரணம். அப்ப இந்த மாதிரி பேதம் பண்ணி இவனுக்கு இது அவனுக்கு அதுன்னு விபாகம் பண்ணி பகவான் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு கேக்குற. எப்போ ரெண்டாக பிரிச்சு சொல்லியிருக்காரோ அப்போ ரெண்டு தனித்தனி பர்சனை தானே சொன்னதாக ஆச்சு அப்படிங்கிறதாக சொல்றார். தத்ர ஆஸ்ரமினாம் கஷ்டித் யோகம் ஆருருக்ஷு பவதி, யோகம் ஆருருக்ஷு பவதி ஆரூடஹ ச கஷ்டித் அன்யே ந ஆருருக்ஷவஹ ந ச ஆரூடாஹ தான் அபேக்ஷ்ய ஆருருக்ஷோஹ ஆரூடஸ்ய ச இதி விசேஷணம் விபாககரணம் ச உபபத்யதே ஏவ இதி சேத். அவன் கேக்குறான் ஆஸ்ரமினாம், ஆஸ்ரமினா சன்னியாசி இல்லாதவர்கள்னு அர்த்தம், கிரகஸ்தன் அர்த்தம். கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், பிரம்மச்சாரி இவர்களுக்கெல்லாம் ஆசிரமின் பேர். வர்ணாசிரமத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்கள். அத்தியாசிரமின்னு சொல்லும் பொழுது சன்னியாசின்னு அர்த்தம். அப்போ கிரகஸ்தன்ல சில பேர் எப்படி இருக்கான், கஷ்டின் யோகமாருருக்ஷு, சில பேர் எனக்கு யோக புத்தி வேணும், தியான புத்தி வேணும் அப்படின்ற இச்சையோட கூடியவனா இருக்கான். பவதி, சில பேர் எப்படி இருக்கான் ஆரூடஸ்ச, சில பேருக்கு தியானம் பண்ண முடியறது. கிரகஸ்தனா இருக்கும் பொழுதே அவன் தியான கான்டெம்ப்ளேட்டிவ் மைண்ட் இருக்கு. கஷ்டிதன்யே ந ஆருருக்ஷவஹ நச்ச ஆரூடாக, சில பேருக்கு இதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை, தியான யோகம்னு ஒண்ணு இருக்கிறது தெரியும் தெரியாது, தெரிஞ்சாலும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. அவன் எனக்கு தியான யோகம் சித்திக்கணும்னோ இல்ல எனக்கு தியான யோகம் இருக்குன்னோ ரெண்டுமே இல்லாதவனாகவும் இருக்கான். அப்படின்னு இருக்கிற பட்சத்துல இதி விசேஷனம் விபாககரணம் ச உபபத்தியதே ஏவ இதி சேத். அப்படி இருக்கும் பொழுது இவாளை பிரிச்சு இந்த ரெண்டு பேர், யாரு ஆருடன் யாரு ஆருருக்ஷுகோ, இவனுக்கு இப்ப எப்படி பண்ணணும்னு மத்தவன் இது இல்லாதவன்ட்ட இருந்து பிரிச்சு காமிக்கிறதுக்காக கூட இவனுக்கு இது காரணம் அவனுக்கு அது காரணம்னு சொல்லியிருக்கலாமே, வெவ்வேறு பீப்புளை சொன்னதாக எடுத்துக்கலாமே. இது எப்படி நீ ஒரே ஆள் தான் இதை பண்ணணும், இது வரைக்கும் இதை பண்ணணும், இதுக்கப்புறம் அதை பண்ணணும்னு எப்படி நீங்க பிரிச்சு சொல்றதா எடுத்துக்கிறதுன்னு கேக்குறான். அதுக்கு சொல்றாருன்னா தஸ்யைவ இதி வச்சனாத். அப்படி இல்லப்பா, தஸ்யைவ அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சம காரணம் உச்சதே. அந்த தஸ்யைவ அவனுக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆயிடுது, ஒரே பர்சனை தானே சொல்றார். ஒரே பர்சனை சொல்லும் பொழுதுதான் தஸ்ய ஏவன்ற வார்த்தை வரும். அவனுக்கே, எவன் ஒருத்தன் முதல்ல யோகம் தியான யோகம் வேணும் தியான யோகம் வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கானோ அவனுக்கே தியான யோகம் சித்திச்சதுக்கு அப்புறம் சமம் காரணமாறுது உபாயமாறுதுன்னு சொல்லும் பொழுது அந்த அவனுக்கேன்ற வார்த்தை அங்க இருக்கிறதுனால ஒரே பர்சனை தான் சொல்றாருன்றது ரொம்ப ஸ்பஷ்டமாயிடுத்தே. நீ எப்படி வெவ்வேறு ஆளை சொல்றேன்னு சொல்ல முடியும்னு கேக்குற. புனர் யோக கிரகணாச்ச யோகாரூடஸ்ய இதி யஹா ஆசீத் பூர்வம் யோகம் ஆருருக்ஷு தஸ்யைவ ஆரூடஸ்ய சமஹா ஏவ கர்த்தவ்யம் காரணம் யோகபலம் பிரதி உச்சியதே இதி. இன்னொரு தடவையும் ரெண்டு தடவை யோகாரூடஸ்ய தஸ்யைவ அப்படின்னு இந்த யோக வார்த்தையை ரெண்டாவது யூஸ் பண்ணியிருக்காரு. ஆருருக்ஷோர் முனேகே யோகம் யோகமாருருக்ஷு, யோகத்தை விரும்புறவனுக்கு அப்படின்னு முதல்ல சொன்னார். ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ அப்படின்னு யோகாரூடகான அந்த யோக பதத்தையும் திருப்பி உபயோகப்படுத்திருக்கார். புனர்யோக கிரகணாச்ச யோகாரூடஸ்ய இதி யஹா ஆசீத் பூர்வம் யோகம் ஆருருக்ஷு, முதல்ல எவன் யோகம் வேணும் யோக புத்தி வேணும் தியான யோக புத்தி எனக்கு தேவைன்னு ஆசைப்பட்டு கர்ம யோகத்தை பண்ணானோ அவனே கர்மயோக தியான யோக அதிகாரித்துவம் வந்ததுக்கு அப்புறம் சமயேவ கர்த்தவியம், அவன் சந்நியாசம்தான் பண்ணணும் ஞானத்தை தான் ஆசிரியக்கணும்னு அந்த பர்சனுக்கு அதே பர்சனுக்கு தான் இந்த இடத்துல இந்த பலத்தை சொல்றார் அப்படின்னு சொல்றார். அதஹா நான் யாவத் ஜீவம் கர்த்தவியத்துவ பிராப்தி கஷ்டிதபி கர்மணா
யோக விப்ரஷ்ட வச்சனாச்ச. அதனால யாவத் ஜீவம் கர்த்தவியம், இது நிறைய தடவை பார்த்துட்டோம். வாழ்க்கை முழுக்க பண்ணிதான் ஆகணும் கர்மானா. என்ன என்ன காரணத்துக்காக கர்மாவை பண்ற? ஏற்கனவே நீ ஒரு பலத்தை உத்தேசிச்சு பண்ண, சரி யாவத் ஜீவம் பண்ணின்று சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா யாவத் ஜீவம் உனக்கு ஏதோ ஒரு பலன் தேவைப்பட்டுட்டே தானே இருக்கு. வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இது வேணும் அது வேணுங்கிறது நிக்க போறது இல்லை. கடைசி க்ஷணம் வரைக்கும் கூட ஏதோ ஒண்ணு வேணும் அப்படின்னு தான் வாழறோம். அப்போ பலத்துக்காக உத்தேசம் பண்ணி பண்ற காரியம்னு சொன்னா யாவத் ஜீவம் பண்ணிதான் ஆகணும். ரைட்டு, பண்ணதான் போற, வேணும்னாலும் வேண்டாம்னாலும். இந்த நித்திய கர்மா, இந்த மாதிரி கர்ம யோகமாக ஒருத்தன் பண்றான், அவன் ஏன் யாவத் ஜீவம் பண்ணணும்? எதுக்காக அந்த காரியத்தை பண்றான்? மோட்சத்தை அர்த்திச்சுதான் பண்றான். அப்போ மோட்சத்துக்கு என்ன தேவையோ அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போய் தான் ஆகணும். இந்த கர்மாவன்ற ஒரு ஏணியில ஒரு படி வச்சு ஏறினாதான் அடுத்த படிக்கு போக முடியும். ஆனா இந்த படியிலே தான் நான் நிப்பேன், ஏன்னா இதுதானே படி அப்படின்னு சொல்ல முடியுமா? அடுத்த படி வரும்பொழுது இந்த படியை விட்டு அடுத்த படிக்கு போய் தானே ஆகணும், அப்பதானே மேல ஏற முடியும். அப்போ கர்மயோகத்துக்கான ஒரு இன்டென்ஷன் என்ன? தியான யோக புத்தி வேணுங்கிறது, கான்டெம்ப்ளேட்டிவ் லைஃப் வேணும். அப்ப கான்டெம்ப்ளேட்டிவான புத்தி உனக்கு வந்ததுக்கு அப்புறம் கான்டெம்ப்ளேஷன்ல போறதுதானே அடுத்த படி. யாவத் ஜீவன் நான் கர்மாவே தான் பண்ணிட்டு இருப்பேன்னு அர்த்தம் இல்லையே. அதனால யாவத் ஜீவம் அப்படிங்கிறது கர்த்தவிய பிராப்தி கஸ்யஜிதபி கர்மணஹா நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி எந்த கர்மா, நித்திய கர்மாவா இருந்தாலும் நைமித்திக கர்மா இருந்தாலும் விகித கர்மாவா இருந்தாலும் எதுக்கும் யாவஜீவ பிராப்தி எல்லாம் இல்லப்பா, பரிபக்குவம் வர்ற வரைக்கும் தான். அதுக்கு வேற ஒரு ஹேத்துவும் கொடுக்குறாரு, யோக விப்ரஷ்ட வச்சனாச்ச. பின்னாடி அர்ஜுனன் கேட்க போறான், இந்த மாதிரி ஒருத்தன் பண்றதுனால யோக பிரஷ்டன் ஆயிடுறானே, அவன் காங்கதிம் கிருஷ்ண கச்சதி, என்ன கத்திய போய் அவன் அடைய போறான்? என்ன உபய விப்ரஷ்டா, அவன் கர்மாவையும் பண்ணாம விட்டுட்டான். இந்த கேள்வி வருது இந்த அத்தியாயத்துல, பின்னாடி கேட்க போறான் அர்ஜுனன். நீங்க சொல்றபடி ஒழுங்கா ஒருத்தன் வைதிக கர்மா பண்ணிட்டு இருந்தான், ஏதோ சந்தியாவந்தனமோ அக்னிஹோத்திரமோ ஏதோ ஒரு பூஜை ஸ்மார்த்த கர்மா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். அவன் பண்றதையும் கெடுத்து நீ அவனை தியான யோகம் பண்ணு, வாழ்க்கை முழுக்க நீ கான்டெம்ப்ளேட்டிவ் தியானத்தை பண்ணுன்னு உட்கார வைக்கிறோம். அவன் ஒரு மாசம் பண்றான், 2 மாசம் பண்றான், அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. அவன் பண்ணிட்டு இருந்த கர்மாவே விட்டாச்சு. ஒரு காஷாயத்தை போட்டுட்டு போய் தியான யோகம் பண்றேன்னு உட்கார்ந்தான், அதுலயும் பண்ண முடியல, வாட்ஸ்அப் வச்சுன்னு சுத்தின்னு இருக்கான் அப்படின்னா அப்ப என்ன ஆயிடுறான்? அவன் யோக பிரஷ்டன் ஆயிடுறான். யோக உபய பிரஷ்டகான்னு சொல்றான் அர்ஜுனன். கர்மா பண்ணதும் போச்சு, யோகா பண்ணதும், யோகம் பண்ணி இந்த தியான யோகமாக இருக்கக்கூடிய இந்த கான்டெம்ப்ளேட்டிவ் லைஃப் ஸ்டைலும் இல்லாம போச்சு. உபய விப்ரஷ்டா, ரெண்டும் இல்லாம போனவன் காங்கதிம் கிருஷ்ண கச்சதி, அவன் எங்க போய் சேர்றான்? அவன் நரகத்துக்கு தானே போவான் அப்படின்னு அவன் கேட்கறான். அதுக்கு பகவான் அப்படி கிடையாது, யோக பிரஷ்டன் சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டா அபிஜாயத்தே, அவன் திருப்பி அடுத்த ஜென்மால சரியான என்விரான்மெண்ட்ல பிறந்து அந்த பாத்தை கண்டினியூ பண்றான், அவன் வீணா போறது இல்லை அப்படின்னு அங்க பதில் சொல்ல வர்றார். பட் அதை இங்க பாஷ்யக்காரர் என்ன கான்டெக்ட்ல எடுத்துன்னு வர்றாருன்னா, யோக பிரஷ்டனா ஒருத்தன் ஆயிடுவானே, யோக விப்ரஷ்டனா ஆயிடுவானேன்னு எப்போ அர்ஜுனன் கேட்கிறானோ அப்ப என்ன அர்த்தம்? அவன் கர்மாவை விட்டுறது விட்டுடுறான் அப்படின்னு தானே அசியூம் பண்ணி கேட்கறான் அர்ஜுனன். கர்ம யோகத்தை விட்டுடுறானே, யோகமும் போயிடுத்தே அப்படின்னு ஒருத்தன் சொல்லும் பொழுது அப்ப கர்மாவை விட்டுடுறது அப்படிங்கிறது தான் இங்க மீன் ஆகிறதுன்னு இன்டைரக்டா அதுல இருந்து புரியறது, டைரக்டாவே புரியறது. யோக விப்ரஷ்டா விப்ரஷ்ட வச்சன், ஏன்னா பகவான் அதுக்கு அனுகூலமா தான் பதில் சொல்றார். அப்படிலாம் இல்ல, அவன் கர்மாவையும் விட்டு யோகமும் பண்ண தியானமும் பண்ண முடியாம போயிடுறதுனால ஒண்ணும் வீணா போயிடல, அவன் இந்த மாதிரி பிறந்துடுறான் அப்படின்னு சொல்றதுனால கர்மயோகத்தை விடுறதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது ஆரூடஸ்யங்கிற வார்த்தையினாலேங்கிறது சித்தமா இருக்கு அப்படின்னு சொல்ற. யோக விப்ரஷ்ட வசனாச்ச யாவஜீவம் கர்மா பண்ணிதான் ஆகணும்னு பகவான் சொன்னதா அர்த்தப்படாதுன்னு சொல்லிட்டார். கிரகஸ்தஸ்ய சேத் கர்மிணா யோகா விஹிதா,
षष्ठोऽध्याये सः योगविभ्रष्टः अपि कर्मगतिं कर्मबलं प्राप्नोति इति तस्य नाश आशंका அனுபவன்னா ஸ்யாத். அதுதான் சொல்ற. கிரகஸ்தன் எப்படி இருந்தாலும் கர்மாவை பண்ணிதான் ஆகணும், கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் ஆகணும், கர்மா விடக்கூடாதுன்னு இருக்கும் பட்சத்துல கிரகஸ்தஸ்ய கர்மிணா யோகா விஹிதா சேத் षष्ठोऽध्याये सः योगविभ्रष्टः अपि कर्मगतिं कर्मबलं प्राप्नोति. யோக விப்ரஷ்டன், யோகத்தை விட்டவன் கர்மகதி கர்மபலத்தை அடைகிறான் அப்படின்னு, கர்மபலமும் போயிடுதேன்னு இவன் ஆசங்கா, நாச ஆசங்கா அனுபவம்னா நாசமாயிடுவான். கர்மத்தை விட்டுட்டானே, யோகத்தை நம்பி கர்மாவை விட்டுட்டானே, என்னத்தையோ நம்பி என்னத்தையோ விட்ட கதையா. இங்க வந்து யோகத்தை நம்பி கர்மாவை விட்டுட்டானே, இவன் நாசம் அடைஞ்சிடுவானே அப்படின்ற கேள்வியே அர்த்தம் இல்லாம போயிடும். நாச ஆசங்கா அனுபவன்னாசியா. அதனால இங்க நாசம் ஆயிடுவான்னு எப்ப நீ சொல்றியோ அப்ப கர்மத்தை விட்டுருவான்னு தானே அர்த்தம். அவசியம் ஹி கிருதம் கர்ம காமியம் நித்தியம் வா மோக்ஷஸ்ய நித்தியத்வாத் அனாரம்பத்வே ஸ்வம் பலம் ஆரபதேயவ. ஏன்னா நீ சொல்றபடிக்கு அவன் கர்மாவை பண்ணிட்டு இருந்தான்ற பட்சத்துல மோட்சவனா அந்த கர்மானால சித்திக்காம போயிடுமே ஒழிய கர்மானால ஏற்படக்கூடிய கர்ம பலன் வந்துதானே ஆகணும். அவசியம் ஹி கிருதம் கர்ம காமியம் நித்தியம் வா. அவன் காமிய கர்மாவை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நித்திய கர்மாவை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, சொம்பலம் ஆரம்பத்தேயவ, அதனுடைய பலத்தை கர்மா கொடுக்க தானே போறது. அப்படிங்கிறதுனால அவன் வந்து யோக பிரஷ்டன் வந்து ஒண்ணும் இல்லாம போயிடுவான். அப்ப வந்து நாச ஆசங்கா கிடையாது. ஏன்னா நாசம் ஆறதுக்கு வழி இல்லையே. யோகம் எக்ஸ்ட்ராவா யோக தியான யோகத்தை பண்றான், அவ்வளவுதான். கர்மாவை ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தவன் பண்ணிட்டே இருக்கதான் போறான். ஏன்னா யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகுயாத்துங்கிற வாக்கியம் இருக்கிறதுனால அக்னிஹோத்திரம் முதலான கர்மா அவன் பண்ணிட்டு தான் இருக்க போறாங்கிறதுனால அதனுடைய பலன் வரதானே போறது. புதுசா என்ன வந்திருக்கு? தியான யோகத்தை எக்ஸ்ட்ரா பண்ணிட்டதுனால கர்மயோகத்தினால வரக்கூடிய கர்மத்தினால வரக்கூடிய பலன் போயிடுதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ற. நித்யஸ்ய கர்மணா வேத பிரமாண அவபுத்தத்வாத் பலேன பவிதவ்யம் இத்யவோச்சாம அந்யதா வேதஸ்ய அனர்த்தார்த்தத்துவ பிரசங்காதிதி. சரி, அவன் என்ன கேட்கிறான், இன்னொன்னுக்கு இவரே பதில் சொல்றார். இன்னொரு என்ன கேள்வி வரலாம்? நித்திய கர்மாவை மட்டும்தான் பண்றான், காமிய கர்மாவை பண்ணல. நித்தியம் தானே பண்ணியானோ. ஆவஜீவம் யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகுயாத் அப்படின்னு சொன்னா அக்னிஹோத்திரத்தை பண்றான், சந்தியாவதனத்தை பண்றான், என்னென்ன விஹிதமாக கர்மா இருக்கோ நித்திய கர்மாவை பண்றான், காமிய கர்மாவை பண்ணல. அப்புறம் தியான யோகத்துல இருக்கான், தியானம் பண்ணிட்டே இருக்கான், நித்திய கர்மாவை பண்றான். அவனுக்கு வந்து தியானம் கை கூடல விட்டு போயிடுத்து, நித்தியம் மட்டும்தான் பண்றாங்கிறதுனால நித்தியத்துக்கு பலன் கிடையாது. நித்திய கர்மாவுக்கு பலன் சொல்லப்படல, சொர்க்காதி கிடைக்கும் உத்தரகாமிஷ்டி மாரி ஒரு பலன் சொல்லப்படல. தியான யோகமும் விட்டு போயிடுத்து, அதனால அவனுக்கு வந்து நாசம் ஆயிடுறான் அப்படின்னு அர்த்தம் வரலாமே. அப்ப நாச ஆசங்கா வந்து இருக்கே கர்மம் பண்றவனுக்கு கூட அப்படிங்கிற கேள்வி வருங்கிறதுனால சொல்றார், நித்திய கர்மாவாகவே இருந்தாலும் அதுக்கும் பலன் இருந்துதான் ஆகணும். கர்மான்னு ஒண்ணு பண்ணா எப்படி பலன் இல்லாம இருக்கும்? நித்தியஸ்ய கர்மணா வேத பிரமாண அவபுத்தத்வாத் பலேன பவிதவ்யம் இது அவோச்சாம. பலன் இருந்துதான் ஆகணும். பலேன பலேன சக திருப்தியா, இங்க பலத்தோடு கூடியதாக தான் நித்திய கர்மான்றதும் இருந்தாகணும். ஏன்? வேத பிரமாண, வேதத்தினால தெரியப்படுற ஒரு கர்மா நிரர்த்தகமா இருக்க முடியாது. யூஸ்லெஸ்ஸா ஒரு கர்மா வந்து வேதம் உனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா வேதம் என்ன மாதிரி பிரமாணம்? டெலிபரேட் பிரமாணம். டெலிபரேட் பிரமாணம்னா கண்ணு மாதிரி கிடையாது. கண்ணெல்லாம் வந்து நாட் அ டெலிபரேட் பிரமாணம். கண்ணை திறந்திருந்தா நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ ரூபம் உள்ள போயிட்டு இருக்கு. காது இருந்ததுன்னா நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ சப்தம் உள்ள போயிட்டு இருக்கு. நானா டெலிபரேட்டா போய் அதை கேட்டுதான் ஆகணும்னு இல்லை, தானாவே சப்தம் என் காதுல புகுறது. பட் வேத பிரமாணம் அப்படி கிடையாது. ஐ ஹாவ் டு சூஸ். நான் சூஸ் பண்ணி அதை பார்க்கும் பொழுதுதான் அது எனக்கு பிரமாணமாகுது. அப்போ வேதத்துல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் சார்த்தகமா இருந்தாகணும். பலவத்தர்த்த போதகத்துவம் இருந்தாதான் வேதத்துக்கு பிராமணியம் இருக்க முடியும். அனதிகதம் அபாதிதம் பலவத்தா இருக்கணும்.
பலன் கொடுக்கக்கூடியதா இருந்தாதான் அந்த கர்மா வேதத்தினுடைய கர்மாக்கு எஃபெக்டிவ்னஸ். அதனால வேதம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பலவத்தா இருக்கணும். அப்ப அதனாலதான் வேதத்தினுடைய பிராமணியத்துவம். அப்ப நித்திய கர்மாவை பண்ணு, ஆனா அதுக்கு பலனே கிடையாது, சும்மாதான் பண்ற அப்படின்னு சொன்னா எப்படி அது பலவத்தா இருக்க முடியும்? அதனால வேத பிரமாண அவபுத்தத்வாத், வேத பிரமாணத்தினால தெரியப்படக்கூடியதுங்கிறதுனால நித்திய கர்மாக்கும் பலன் இருந்துதான் ஆகிறது. இதி அவோச்சாம அந்யதா வேதஸ்ய அனர்த்தார்த்தத்துவ பிரசங்காதிதி. வேதம் அனர்த்தார்த்தகமாயிடும், தேவையில்லாத விஷயத்த சொல்ற ஒண்ணாயிடும். அது நைஷ்யத்தே, ஒன்னாலையும் அதை ஒத்துக்க முடியாது, என்னாலையும் ஒத்துக்க முடியாது. அதனால நித்திய கர்மா உனக்கு மோட்சத்துக்கான அதிகாரித்துவம் கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பலனை கொடுக்குது. காமியமான விஷயங்கள் மட்டும்தான் பலன்னு சொல்ல முடியாதுல்ல. மோட்சம் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உனக்கு அது நல்லது பண்ணக்கூடியது அப்படிங்கிறதுனால வேதம் இதை உனக்கு சொல்லியிருக்கு, நித்தியமா பண்ணு. நீ உனக்கு அந்த டயத்துல மோட்சம் வேணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் கூட இல்லாம இருக்கலாம், மோட்சம்னா என்னன்னு கூட தெரியாம இருக்கலாம். இருந்தாலும் நீ நித்திய கர்மாவை பண்ணிட்டே வரும்பொழுது அதுக்கான ஏன்னா மோட்சம் எனக்கு வேணும் அப்படிங்கிற புத்தி வர்றதே ஒரு புண்ணிய வசத்தினாலதானே. அதை பத்தி தெரியாமே போயிடலாம் வாழ்க்கை முழுக்க. அப்படிங்கிறதுனால இந்த நித்திய கர்மா தான் உனக்கு அந்த பரிபக்குவத்தை ஏற்படுத்துறது. அப்படிங்கிறதுனால நல்லதுக்காக தான் நித்திய கர்மாவும், அதற்குன்னு ஒரு பலன் இருக்கு. நீ எதிர்பார்க்கிற மாதிரி சொர்க்கத்துக்கு போறதும் புத்திரனை கொடுக்கறதும் பணத்தை கொடுக்கறதும் தான் பலன் உனக்கு ஹிதகரின்னு சொல்ல முடியாது. நீ எதிர்பார்க்காத நல்லதும் உனக்கு அமையிறது அப்படிங்கிறதுனால தானே வேதம் வேதமாகிறது. அதனால நித்திய கர்மா அதுக்காக சொல்லப்படுது. நச்ச கர்மணி சதி உபய விப்ரஷ்ட வச்சனம் அர்த்தவத் கர்மணா விப்ரம்ச காரணானுபவத்தே. அப்போ இந்த மாதிரி கர்மா இருக்கும் பொழுது உபய விப்ரஷ்ட வச்சனம் அர்த்தவத் ஆகாது. இந்த கர்மா விடும் பொழுதுதான் உபய விப்ரஷ்டன் ஆகிறான்னு சொல்ல முடியும். இல்லைன்னா நித்திய கர்மாவுக்கும் பலன் இருக்கிறதுனால நித்திய கர்மா மட்டுமே பண்ணிட்டு இருந்தா கூட அதுக்கான பலன் அவனுக்கு இருக்கதான் போகுது. அதனால அதை பண்ணாதனாலதான் இந்த மாதிரி பிரம்சம் ஆகிறது, நாசமாகறான் அப்படிங்கிற பேச்சு வர்றது. அதனால இதை உடுறவனை பத்தி தான் சொல்றது இங்க அப்படின்றார் பாஷிகாரரை பொறுத்த வரைக்கும். சந்நியாசத்தை ஒத்துணுதான் ஆகணும் அப்படிங்கிறதா வாக்கு. கர்ம கிருதம் ஈஸ்வரே, கர்ம கிருதம் ஈஸ்வரே சந்நியஸ்ய இத்யதஹ கர்த்தரி கர்ம பலம் ந ஆரபதே இது சேத். பூர்வபக்ஷி இன்னொரு கேள்வி கேட்கிறான். நீ கர்ம யோகம்ன்றதுல என்ன சொல்ல வர? ஈஸ்வரார்ப்பணம்னு சொல்ற. கர்ம பலத்தை ஈஸ்வரன்ல நான் சந்நியாசம் பண்றேன், இந்த கர்ம பலன் ஈஸ்வரனுக்கு போகட்டும் அப்படிங்கறதான கர்மயோகம். கிருத்தங்கர்ம செய்யப்படுற கர்மத்தினுடைய பலனை ஈஸ்வரே சந்நியஸ்ய, நான் ஈஸ்வரன்ட்ட சந்நியாசம் பண்ணிட்டேன். அதனால அந்த கர்மாவனுடைய பலன் எனக்கு வரல. இத்தியதா கர்த்தரி கர்ம பலம் ஆரம்பது. அதனால கர்ம யோகமாக நான் பண்ணிட்டு வரேன், அதனால ஈஸ்வர அர்ப்பணம் பண்றேன், அதனால அந்த கர்ம பலன் எனக்கு வரல. தியான யோகத்தை நான் பண்றேன், அதையும் நான் விட்டுட்டேன், அதனால கர்ம பலமும் போச்சு தியானமும் போச்சு, அதனால உபய விப்ரஷ்டன் ஆயிட்டான், அதனால நாசம் இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல கூட சொல்லியிருக்கலாமே. அதனால கர்மாவை பண்றவனதான் இங்க சொன்னார்னு ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்னு திருப்பியும் கேட்கிறான். அதுக்கு சொல்றார், நான் ஈஸ்வரே சந்நியாசஸ்ய அதிகதர பல ஹேதுத்வோபத்தேஹே. ஈஸ்வரன் கிட்ட உன்னோட கர்ம பலத்தை தியாகம் பண்ணேன்னா உனக்கு ஒண்ணும் இல்லாம போயிடுன்னு அர்த்தம் இல்லப்பா. இப்போ உனக்குன்னு பண்ற கர்மால கிடைக்கிற பலனை விட ஈஸ்வரனுக்குன்னு நீ எண்ணத்தோட நீ ஒரு கர்மாவை பண்ணும் பொழுது பலன் ஜாஸ்தியா தானே கிடைச்சாகணும். ஏன்னா நீ தியாக புத்தியோட பண்ற, ஈஸ்வரார்ப்பிதமாக பண்ற. அது சாதா கர்ம பண்றதை விடையும் உயர்ந்தது, உயர்வான நிலையில நீ கர்மாவை பண்ற, பகவத் விஷயத்துக்காக கர்மாவை பண்ற. அப்படிங்கிற பொழுது அதிக தரமாதான் பலன் இருக்கும். அதனால கிடைக்கக்கூடிய பலன் ஜாஸ்தியாக தான் இருந்தாலுமே ஒழிய ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிட்டதுனால அவனுக்கு ஒண்ணும் இல்லாம போயிடும் நீ சொல்றது, அவன் நாசம் ஆயிடுவான்னு சொல்றது ஃபன்னியா இருக்குங்கிற. ஈஸ்வரே சந்நியாசஸ்ய
அதிகதர பல ஹேத்துவபத்தேக அதிகதரமான பலன் தான் கிடைக்குமே ஒழிய கம்மியாயிடாது. மோக்ஷாய ஏவ இதி சேத் ஸ்வகர்மணாம் கிருதானாம் ஈஸ்வரே ன்யாசः மோக்ஷாய ஏவ ந பலாந்தராய யோக சகிதः யோகாச்ச விப்ரஷ்டः இத்யதः தம் பிரதி நாசாசங்கா யுக்தா ஏவ இதி சேத். இல்ல நம்ம திருப்பியும் சொல்றான், நான் அதிக தரம் பலன் கிடைக்காதுன்னு நானும் சொல்லல. மோக்ஷாயன்னு அவன் ஈஸ்வரன்ட்ட சந்நியாசம் பண்றான்னா அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். லௌகிகமா அவனுக்கு பலன் கிடைக்காத, நானும் ஒத்துக்கிறேன். மோக்ஷாயேவ இதி சேத் ஸ்வகர்மணாம் கிருதானாம் ஈஸ்வரே ன்யாசः மோக்ஷாயேவ ந பலாந்தராய. அதனால அவனுக்கு மோட்சம் வேணா கிடைக்கும். அதுக்காக அவன் ஈஸ்வரார்ப்பணம் பண்றான், மோட்சத்துக்காக நீ ஈஸ்வரார்ப்பணம் பண்றான், மோட்சம் வேணா கிடைக்கலாம். பட் இன்னும் கிடைக்கல. அவன் தியான யோகம் பண்ண ட்ரை பண்ணா அது விட்டு போயிடுது, கர்மாவும் போயிடுது. ஏன்னா மோக்ஷாயன்னு பண்ணிருக்கான், மோட்சமும் கிடைக்கல, யோகமும் கிடைக்கல. அதனால யோக விப்ரஷ்டன் ஆயிட்டான், அதனால நாசம் ஆயிடுதுன்னு ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா மத்த கர்ம பலனால வேணா அவனுக்கு நல்லது நடக்கும். மோக்ஷாயன்னா மோட்சம் கிடைக்கிற வரைக்கும் அது வேஸ்ட் தானே. பண்ணிட்டே இருக்கான், மோக்ஷாய நான் கர்மா பண்றேன், மோக்ஷாய பண்றேன், மோட்சம் கிடைக்கலன்னா பண்ண கர்மாலாம் வேஸ்டா போயிடுச்ச. நித்திய கர்மா 55 வருஷம் பண்ணிட்டான்பா, மோட்சம் கிடைக்கல. இப்ப 55 வருஷம் பண்ண கர்மா வீண் தானே. அதனால நாசத்தை சொன்னார் அப்படின்னு ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்றதுக்கு சொல்றாருன்னா, ஏகாக்கி யதசித்தாத்மா நிராசீர பரிக்கிரஹ பிரம்மச்சாரி விரதே ஸ்திதः இதி கர்ம சந்நியாச விதானாத். அது இல்லப்பா, கர்ம சந்நியாசம் பகவான் ஓப்பனாவே சொல்றார். ஓகே, மோக்ஷாய பண்றான், கர்மாவை பண்ணிண்டே பண்றான், அதெல்லாம் நீ சொல்ற இந்த ஸ்பெகுலேஷன்லாம் டைரக்டாவே பகவான் டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. எதை வச்சு டிஸ்மிஸ் பண்ணிட்டாருன்ற, ஏகாக்கி யதசித்த ஆத்மா நிராசீஹி அபரிக்கிரஹா. ஏகாக்கி சாலிட்யூட், தான் மட்டும் இருந்து கொண்டு, யதசித்த ஆத்மா. அதனால சித்தம் யதம், யாருனுடைய புத்தியானது சிங்கிள் பாயிண்டடாக இருந்து பண்றதோ அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம பின்னாடி அர்த்தம். நிராசீஹி ஆசை இல்லாமல், அபரிக்கிரகா ஒரு இடத்துலையும் போய் பரிகிரகம் பண்ணாமல் இருந்து கொண்டு, சந்நியாச லட்சணத்தை சொல்ற. அப்படி இருக்கிற ஒருத்தன் இத பண்றான் அப்படின்னு எப்படிப்பட்ட அந்த யோகத்தை சொல்ல போறாரு இல்லையோ, தான யோகத்தை. தியான யோகம் எப்படி பண்றான்னு தானே சொல்றார். ஏகாக்கியாக இருந்துட்டு, யதசித்த ஆத்மாவாக இருந்துட்டு, நிராசியாக இருந்துட்டு, இந்த லட்சணம்லாம் சொல்றார். கர்மாவை பண்றவன்னா ஏகாக்கின்னு எப்படி சொல்ல முடியும்? ஸ்திரீ சகாயம் வேணும் இல்லையோ அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு. அடுத்த லைன்ல இங்க பாஷிகாரர் சொல்ல போறார், நச்ச அத்திர தியானகாலே ஸ்திரீ சகாயத்வாசங்கா. தியானம் பண்ணும்போது ஸ்திரீ இருக்கணுமோ வேண்டாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால இங்க ஏகாக்கின்னு சொன்னாருலாம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா தியான காலத்துல ஏகாகித்துவம் இருந்தாதான் தியானம் பண்ண முடியும், அதுக்கு வேற யார் சகாயமும் தேவையில்லை. ஏன்னா அக்னிஹோத்திரத்துக்கு தேவை, அதுக்காக சொல்ற ஏகாக்கி. அப்போ இந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட்டாவே பகவான் யோகத்தை பத்தி சொல்லும் போது இந்த சந்நியாசி தன்மையை தான் சொல்றார் அப்படின்னு எடுத்துக்கிறார் பாஷிகர். ஏகாக்கி யதசித்தாத்மா நிராசீஹி அபரிக்கிரஹா. ஏன்னா ஒருத்தன் கான்டெம்ப்ளேட்டிவ் லைஃப் ஸ்டைல்ல போயிட்டான்னா அவன் எல்லா காரியத்தையும் தானே தியாகம் பண்றான். நிராக்னிஹி நச்ச அக்ரியஹா, நிரக்னிஹி நச்ச அக்ரியஹான்னு வேற சொல்றார் முதல் ஸ்லோகத்திலேயே. அனாஷ்டித கர்ம பலம் காரியம் கர்ம கரோதியா ச சந்நியாசீச்ச யோகீச்ச ந நிரக்னிஹி நச்ச அக்ரியா. அவனுடைய லௌகிகமான ரோல்ஸையும் தியாகம் பண்றவன் ஆயிடுறதுங்க. அக்னி காரியமாகிய வைதிகமான காரியத்தை மட்டும் இல்ல, லௌகிகமான காரியங்களும் தியாகம் பண்றான். எவன் தியாகம் பண்றானோ அவன் யோகின்னு சொல்லிட முடியாது. எவன் கர்ம பலத்தை தியாகம் பண்றானோ அவன் தான் விசேஷம் அப்படின்னு அங்க சொல்ற. ஆனா பின்னாடி வர்ற இடத்துல இதெல்லாம் சொல்ல போறாரு. எது? ஏகாக்கி யதசித்தாத்மா நிராசீஹி அபரிக்கிரஹா. அப்படி இருந்து நீ தியானத்தை பண்ணு, நிஷ்டையில இரு,
பிரம்மனிஷ்டைய சொல்ற. பிரம்மச்சாரி விரதே ஸ்திதா அப்படின்னு மாதிரியான வாக்கியங்கள்லாம் இருக்கிறதுனால கர்ம சந்நியாசத்தை தான் இங்க சொல்லியிருக்கார் பகவான் அப்படின்றார் பாஷ்யக்காரர். நச்ச அத்திர தியான காலே ஸ்திரீ சகாயத்துவ ஆசங்கா ஏன ஏகாகித்வம் விதீயத்தே. ஏகாகித்வத்தை வந்து ஏகாகி எதச்சித்தஸ்யன்னு சொல்லும் பொழுது, எதச்சித்தாத்மான்னு சொல்லும் பொழுது அங்க ஏகாகித்வம் விதியா சொல்லியிருக்கா. ஏகாகியா இரு, குடும்பத்தோட உட்கார்ந்து பண்ணாதேன்னு. ஏன்னா அவசியம் இல்லையே, அங்க அவகாசமே இல்லை. ஏகாகித்வம் வந்து இல்லாம இருக்கிறதுக்கான அவகாசம் இல்லை. பிரசக்தசிய பிரதிஷேதகான பிரசக்தி இருந்தா தானே பிரதிஷேதம் பண்ண முடியும். இங்க தியான காலத்துல ஸ்திரீ சகாயம் இருக்கணும். ஏன்னா அக்னிஹோத்திரத்துல வந்து ஸ்திரீ எடுத்து அந்த அரிசியை கொடுத்தாதான் நீ பண்ண முடியும். உபாசனம் பண்ணும் பொழுது அத பத்னியா சகா தான் பண்ணணும். ஜுஹோமி ஜுஹுதி அப்படின்னு சொல்லி, நான் இந்த ஆகுதி போடுறேன், அண்ணா போடட்டும் போடுங்கோன்னு சொல்லி ஸ்திரீ எடுத்து கொடுக்குறா கையில. அனுஜ்ஞை வாங்கிட்டு தான் அந்த ஆகுதிய பண்ண முடியும். அப்போ ஸ்திரீ சகாயம் அங்க தேவை. இந்த இடத்துல தியான காலத்துல வந்து ஸ்திரீ சகாயம் தேவை அப்படிங்கிற ஒரு ஆசங்கா இருக்கிறதுனால நீ வந்து தனியா பண்ணு அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கான்னா அந்த ஆசங்காவே இல்லையே. தியானம்ங்கிறது தனியா பண்ற விஷயம் தானே. அதனால நச்ச அத்திர தியான காலே ஸ்திரீ சகாயத்துவ ஆசங்கா ஏன ஏகாகித்வம் விதியதே. அதனால ஏகாகித்வம் சொன்னார்லாம் சொல்ல முடியாது. நச்ச கிரகஸ்தஸ்ய நிராசீஹி அபரிக்கிரகா இத்தியாதி வச்சனம் அனுகூலம். ஏன் இது இத்தனையும் சொல்ல வேண்டியிருக்குன்னா, இந்த இடத்துல வந்து நிராக்னிஹி நிரக்னிஹி நச்ச அக்ரியகான்னு சொல்லி யோகம் பண்றதுன்றது வந்து கர்மா விட்டுட்டு இருக்கவனுக்கு கிடையாது, இருக்கிறவன் வந்து யோகின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றதுனால இந்த சந்தேகம் வந்துடுறது. பகவான் வந்து ஜென்மா முழுக்க கர்மாவை பண்ணிதான் ஆகணும்னு சொல்றாரா, இல்ல சந்நியாசம் எடுத்துக்கிறத வந்து அலோ பண்றாரா. ஏன்னா இந்த காலத்துல இது எவ்வளவு ரெலவெண்ட்னாலும் பட் நம்ம கர்மாவையும் அதனுடைய இதையும் புரிஞ்சுக்கிறதுக்காக இதை நம்ம பாக்குறோம், வேற ஒண்ணும் இல்லை. கர்மானா என்ன, தியானம்னா என்ன, தியான யோகம்னா என்ன, ஏன் கர்மயோகம். இப்ப நம்ம அதுக்கு எது கர்மயோகம்ன்றதை இப்ப நம்ம மாத்திக்கிறோம். இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அக்னிஹோத்திரமோ இல்ல வந்து உபாசனம் அக்னி சந்தானம் பண்ண போறது இல்ல, இல்ல கத்திரியன்னு ஒருத்தன் யுத்தம் பண்ண போறது இல்ல. அப்ப எதை கர்மயோகம்னு எடுத்துக்கிறோம்னா, இன்னைக்கு நீ பண்ற காரியம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்ணு அப்படிங்கறத கர்மயோகமா எடுத்துக்கிறோம். அதுவுமே எது பரியந்தம், கான்டெம்ப்ளேட்டிவ் மைண்ட் வர்ற வரைக்கும். சரி, கான்டெம்ப்ளேட்டிவ் மைண்ட் வந்துடுத்து, தியானத்துல நிஷ்டையில இருக்கக்கூடிய பரிபக்குவம் வந்துடுத்து, அப்பயும் சன்னியாசம் தான் எடுத்து நானுமானா அது கூட அவசியம் கிடையாது. அகெயின் காலத்தினுடைய கட்டாயம், அந்த காலம் வேற, இப்ப இருக்கிற காலகட்டங்கள் வேற. பட் கான்டெம்ப்ளேஷன் முக்கியம், ஸ்பிரிட் தான் மெயின். சுவாமிஜி சொல்வார், ஸ்பிரிட்டை வந்து நம்ம பாத்துக்கணும், என்ன சொல்ல வர்றது சாஸ்திரம், அதுதான் மெயின். வர்ணாசிரம தர்மங்கள் போயிடுத்து, திருப்பி வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வரனா அது அர்த்தம் கிடையாது. எதுக்காக வர்ண தர்மத்தையும் ஆசிரம தர்மத்தையும் புரிஞ்சுக்கிறோம்னா, ஸ்பிரிட் என்ன, என்ன சொல்ல வர்றது சாஸ்திரம், எதுக்காக அது சொல்லப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் பொழுது அந்த ஸ்பிரிட்டை நம்ம வேற விதமா இன்கார்பரேட் பண்ண முடியறது. அவ்வளவுதான். அதே கர்ம யோகத்தை நித்திய நைமித்திய கர்மாவாக, நித்திய கர்மா அப்படிங்கிறது வேத விகிதம், எவ்வளவு பண்றோமோ அதை உடனும் சொல்ல வரலனா. பட் இன்றைய காலகட்டங்கள்ல எந்த கர்மா இருக்கோ அந்த கர்மால எப்படி கர்ம யோகத்தை கொண்டு வர்றது, எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் இருக்கோ அதை எப்படி கான்டெம்ப்ளேட்டிவ் லைஃப் ஸ்டைலா மாத்திக்கிறது அப்படின்னு பாக்குறதுக்கு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். பட் அந்த இந்த ஃப்ரேம் ஒர்க்ல பாஷ்யக்காரர் அதை பிரசன்ட் பண்றார். அவருடைய காலகட்டங்களுக்கான ஃப்ரேம் ஒர்க்ல, பகவானும் அந்த காலகட்டங்களுக்கான ஃப்ரேம் ஒர்க்ல தான் அதை பிரசன்ட் பண்றார். அதை நம்ம காலகட்டத்திற்கு ஏத்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். பட் தாத்பரியம் அதேதான், விஷயம் வந்து சாரம் அதுதானே. என்ன, கான்டெம்ப்ளேட்டிவ் மைண்ட் வர்ற வரைக்கும் நீ ராகத்வேஷத்தை ப்ராசஸ் பண்ணி ஆகணும். ராகத்வேஷத்தை ப்ராசஸ் பண்றதுக்கு யூ ஹாவ் டு பி இன் திக் ஆஃப் ஆக்ஷன். திக் ஆஃப் ஆக்ஷன்ல இருக்கும் பொழுதுதான் ராகத்வேஷம் ப்ராசஸ் ஆகிறது. ராகத்வேஷம் ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சித்த சுத்தி ஏற்படுறது. சித்த சுத்தி ஏற்படுறதுக்கு அப்புறம் நீ வந்து உன்னுடைய மைண்டை, கான்டெம்ப்ளேட்டிவ் மைண்டு, எப்போ கான்டெம்ப்ளேட்டிவ் மைண்டுன்றது அது ஏற்படணும். நான் இந்நாளையில இருந்து கான்டெம்ப்ளேட்டிவ் மைண்டா ஆயிடுறேன்னா அப்படி ஆக முடியாது, ஏன்னா அது நம்ம கையில கிடையாது. அப்ப அந்த கான்டெம்ப்ளேட்டிவ் மைண்டா எப்படி ஆக்கிக்கிறதுன்னா கர்ம யோகத்தை பண்ணாதான் முடியும்.
அப்படிங்கிறதுனாலதான் இந்த கிரமத்தை சொல்றார் பகவான். நச்ச கிரகஸ்தஸ்ய நிராஷிஹி அபரிக்கிரகா இத்தியாதி வச்சனம் அனுகூலம். அதே மாதிரி நிராஷிஹி அபரிக்கிரகான்னு கிரகஸ்தன் சொல்ல முடியாது, அவன் சம்பாதிச்சுதான் ஆகணும். பொருளை சம்பாதிக்காம கிரகஸ்தன் இருக்க முடியாது. சன்னியாசி ஒருவேளை சாப்பாடு இருந்தா போறோம், அண்டர் த ரூஃப் ஆஃப் ஸ்கை, நான் காம்பீட்டிங். அப்போ சன்னியாசிக்கு அது சொல்லலாம். எதிர்ச்சா லாப சந்துஷ்டா துவந்தாதீதா விமத்சரா சொன்னாரோ இல்லையோ போன அத்தியாயத்துல, அப்படி சொல்லிட்டு போகலாம். இங்க கிரகஸ்தனுக்கு வந்து அப்படி சொல்ல முடியுமா? ஆசை இல்லாதவன்னா அப்புறம் எதுவுமே பண்ண மாட்டான், அவன் சன்னியாசி ஆயாச்சுன்னு அர்த்தம். அப்ப ஆசி இருக்கணும், பரிகிரகம் இருக்கணும், இருந்தாதான் அவன் கிரகஸ்தன். அப்படிங்கிறதுனால இத்தியாதி வச்சனம் அனனுகூலம். அதனால நிராசீர் அபரிக்கிரகா அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இதெல்லாம் சன்னியாசியை பத்தி தான் சொல்லியிருக்காருன்னு சொல்றார் பாஷிகர். உபய விப்ரஷ்ட பிரஷ்னானுபவத்தேஷ்சாம் அனாஸ்ருதா இது அனேன கர்மிணஹ ஏவ சந்நியாசித்வம் யோகித்வம் ச உக்தம் பிரதிஷித்தம் ச நிராக்னேஹ அக்ரியஸ்ய ச சந்நியாசித்வம் யோகித்வம் ச இது சேத். அவன் கேக்குறான், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு, ஆனா பகவான் முதல் ஸ்லோகத்துல ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா சொல்றார். என்ன சொல்றார்? அனாஸ்ருத கர்மபலம் காரியம் கர்ம கரோதியா ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிஹி ந ச அக்ரியா. அக்னியை விட்டவனோ காரியம் பண்றதை விட்டவனோ சன்னியாசி கிடையாது. அனாஸ்ருதா கர்மபலம் காரியம் கர்ம கரோதியா, யாரு கர்ம பலத்தை தியாகம் பண்ணிட்டு காரியத்தை பண்றானோ அவன் தான் யோகி, அவன் தான் சன்னியாசின்னு இவ்வளவு தெளிவா பகவான் சொல்றார். அப்படியே நீங்க வந்து அக்னி காரியத்தை விடுறவன் இவன் தான் சன்னியாசி, இவன் தான் சன்னியாசின்னு சொல்றேல, இது எப்படி சாத்தியம்னு ஓப்பனா கேக்குறான். அதுக்கு சொல்ற, நான் தியான யோகம் பிரதி பகிரங்கஸ்ய சதஹா கர்மணஹ பலாகாங்ஷா சந்நியாச ஸ்துதி பரத்வாத். ஏம்பா இந்த ஒரு இடத்த மட்டும் வச்சு நீ பார்க்க கூடாது, பல இடங்கள்ல பகவான் என்ன சொல்றாருன்றதையும் எடுத்துட்டுதான் ஆகணும். இங்க இப்படி சொல்றாருன்னா இங்க தியான யோகத்தினுடைய பகிரங்கமா எது இருக்கு? தியான யோகம் உனக்கு சித்திக்கிறதுக்கு எது உனக்கு முக்கியமானது தேவை? கர்மயோகம் தான் தேவை. கர்மயோகம் உனக்கு வந்து சித்தம் ஆனாதான் தியான யோகம் சித்திக்க போறது. அப்ப தியான யோகம் பிரதி பகிரங்கஸ்ய கர்மணஹா சதா, கர்மயோகம் கர்மமானது தியானத்துக்கு பகிரங்கமாக இருக்கும் பொழுது பலாகாங்ஷா சந்நியாச ஸ்துதி பரத்வாத், அந்த பல ஆங்ஷாவை பல ஆகாங்ஷாவை தியாகம் பண்றது பெரிய விஷயம். அதை பண்ணாதான் இதை நீ அடைய முடியுங்கிற பொழுது அதை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டி இருக்கிறதுனால இந்த இடத்துல அதை ஸ்தோத்திரம் பண்றார். ஏன்னா நீ தியான யோகத்தை கர்மயோகம் பண்ணாம அடையவே முடியாதுங்கிற பொழுது கர்மயோகத்தை ஸ்தோத்திரம் பண்ணிதான் ஆகணும். தியான யோக யோகியத்துவமே உனக்கு வந்து கர்மயோகத்தினாலதான் சித்திக்கிறது. அப்போ தியான யோகத்தை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல கர்மயோகத்தை ஸ்தோத்திரம் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிறதுனால பண்றார். அது மட்டும் இல்ல, ந கேவலம் நிரக்னிஹி அக்ரியா ஏவ சந்நியாசி யோகி ச கிம் தர்ஹி கர்மி அப்படி கர்மபலாசங்கம் சந்நியஸ்ய கர்மயோகம் அனுதிஷ்டன்னு சத்வசுத்தியர்த்தம் சகா சந்நியாசி ச யோகி ச பவதி இது ஸ்தூயத்தே. என்ன தப்பு? பகவான் சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையேங்கிறார் பாஷ்யக்காரர். இவனும் தியாகம் பண்றான், அவன் கர்மாவை தியாகம் பண்றான், இவன் கர்ம பலத்தை தியாகம் பண்றான். கர்ம பலத்துல இருக்கிற ஆசக்தியை சந்நியாசம் பண்றான், கர்மத்துல இருக்கிற அட்டாச்மெண்ட்ல தியாகம் பண்றான், கர்ம பலத்தோட இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை தியாகம் பண்றாங்கிற பொழுது இவனும் சந்நியாசம் தானே பண்றான். அப்படிங்கிறதுனால சத்துவசுத்திக்காக இவன் கர்ம பலத்தை, இவன் வந்து சன்னியாசிக்கு ஈக்குவல் கிடையாது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் மைண்ட கான்டெம்ப்ளேட்டிவா வச்சுக்கிற பரிபக்குவம் இன்னும் வரலங்கிற பொழுது இவன் ஒரு படி கம்மி தான். ஆனாலும் கூட தியாகம் பண்றான் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இவன் சன்னியாசி தானே, பலத்தை தியாகம் பண்றானோ இல்லையோ. அதனால ச சந்நியாசி ச யோகி சைதி பவதி ச பவதி இது ஸ்தூயத்தை, ஸ்தோத்திரம் தான் பண்றார். நச்ச ஏகேன வாக்கியேன கர்ம பல அசங்க சந்நியாச ஸ்துதி ஸ்துதி சதுர்த்தாசிரம பிரதிஷேதஸ்ச உபபத்தியதே. முக்கியமான பாயிண்ட் சொல்றார். ஒரே வாக்கியத்துல கர்ம பலத்தை தியாகம் பண்றது பெரிய விஷயம்னு சொல்லிட்டு சந்நியாசம் வந்து தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது.
எப்ப தியாகத்தை பலாசக்திய வந்து புகழறாரோ அப்போ கர்மத்தை பண்றதையும் வந்து கர்மத்தினால என்ன வரப்போறது? பலன் தான் வரப்போகுது. பலத்தை நீ விரும்பாத அப்படின்னு எப்போ ஒரு இடத்துல பகவான் ஸ்தோத்திரம் பண்றாரோ அப்ப கர்மாவை ஸ்தோத்திரம் பண்றாருன்னு எப்படி ஆகும்? கர்மானால வரக்கூடியது பலன் தான். பல ஆசக்தியை விடு, தியாகம் பண்ணு அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப கர்மாவை வந்து தியாகத்துக்கு ஒரு ரூட்டா தானே கர்மாவை பாக்குறாரு. அப்ப எப்படி வந்து சன்னியாச சதுர்த்தாசிரமத்தை பிரதிஷேதம் பண்ண முடியும்? சதுர்த்தாசிரமம்னா 4வது ஆசிரமம். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம்ங்கிறதுல 4வது ஆசிரமம்ன்றதுனால சன்னியாசத்தை சதுர்த்தாசிரமம்னு சொல்றது. இப்ப சன்னியாச ஆசிரமத்தை வந்து கூடாதுன்னு சொல்றார் அப்படின்னா அப்ப ஏன் வந்து பரம பல தியாகத்தை ஸ்தோத்திரம் பண்ண போறார்? எப்போ தியாகம் பண்றதையும் சன்னியாசி தன்மையும் ஸ்தோத்திரம் பண்றாரோ அப்ப சன்னியாச ஆசிரமத்தை வந்து பகவான் எதிர்க்கிறாருன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, நீ இந்த ஒரு சென்டென்ஸை வச்சு பார்க்க கூடாதுடாப்பா. நச்ச பிரசித்தம் நிரக்னேஹே அக்ரியஸ்ய பரமார்த்த சந்நியாசினா ஸ்ருதி ஸ்மிருதி புராண இதிகாச யோகசாஸ்திர விகிதம் சந்நியாசித்வம் யோகித்வம் ச பிரதிஷேததி பகவான். பகவான் வந்து ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் இதிகாசம் யோகசாஸ்திரம் இத்தனையில சொல்லப்பட்டிருக்கிற சந்நியாச தர்மத்தை பகவான் வந்து ஆக்ஷேபிப்பார் அப்படின்னு சொல்றதே தப்பா இருக்குங்கிற. பிரசித்தம் உலக பகவான் பாஷ்யக்காரர் காலத்துல பிரசித்தம், பகவான் காலத்திலையும் பிரசித்தம் தான் சந்நியாசம்னு ஒண்ணு இருக்குங்கிறது. எதனால பிரசித்தம்? வேதம் சொல்றது, ஸ்ருதி சொல்றது, ஸ்மிருதி சொல்றது, மகாபாரதம் முதலான இதிகாசங்கள், அந்த ஸ்மிருதி, மனுஸ்மிருதி முதலான ஸ்மிருதி, வைஷம்பாயனர், யாக்ஞவல்யர் இவாளுடைய ஸ்மிருதிகள் எல்லாம் சொல்லப்படுறது, புராணங்கள்ல சந்நியாசம் பத்தி பேசப்படுறது, இதிகாசங்கள்ல இருக்கு, யோகசாஸ்திரத்துல இருக்கு. இத்தனை விஷயங்கள்ல இருக்கக்கூடியதாகிய சந்நியாச தர்மத்தை, சந்நியாசித்துவத்தை, யோகத்துவத்தையும் பகவான் பிரதிஷேதம் பண்றார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி போறார். ஸ்வவச்சன விரோதாச்ச, தானே எத்தனையோ இடத்துல சந்நியாசத்தை சொல்லியிருக்கார். எங்க சொன்னார்? சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்ய நைவ குருவன்ன காரயன்னு ஆஸ்தே மௌனி சந்துஷ்டா ஏன கேனச்சித் அனிகேத ஸ்திரமதிஹி விஹாய காமான்ய சர்வான் புமான்ஸ்சரதி நிஸ்பிருஹா. எத்தனை இடத்துல சொல்றார் பகவான்? தன்னுடைய ஆசாபாசங்கள்லாம் விட்டுட்டு யாரு ஒரு பற்றுதல் இல்லாமல் திரிகிறானோ, சர்வாரம்ப பரித்தியாகி, ஆரம்பங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணவன் அர்த்தம். கர்மாலாம் ஆரம்பம் தானே, சங்கல்ப தியாகம் தானே. அப்போ சர்வாரம்ப பரித்தியாகி இதெல்லாம் என்ன? சந்நியாச தர்மத்தை தானே சொல்றது. இதிச்ச தத்திர தத்திர பகவதா ஸ்வவச்சனாதி தர்ஷிதானி தைஹி விருத்தியதே சதுர்தாசிரம பிரதிஷேதா. அதனால நீ சந்நியாசத்தை பகவான் ஒத்துக்கலன்னு சொன்னேன்னா பகவான் மத்த இடத்துல சொன்னது எதையுமே நீ அர்த்தம் பண்ண முடியாது. அதனால பல இடங்கள்ல சந்நியாச தர்மத்தை பேசியிருக்கிற பகவான் இந்த ஒரு இடத்துல சம்மந்தமே இல்லாம சந்நியாசம் தப்புன்னு சொன்னார்லாம் எடுத்துக்க முடியாதுன்ட்டார். தஸ்மாத் முனேஹே யோகமாருருக்ஷோஹோ பிரதிபன்ன கார்ஹஸ்தஸ்ய அக்னிஹோத்ராதி பல நிரபேட்சம் அனுஷ்டீயமானம் தியான யோக ஆரோகண சாதனத்துவம் சத்வசுத்தி துவாரேண பிரதிபத்தியதே இதி சஹா சந்நியாசி ச யோகி ச இதி ஸ்தூயதே. யாருக்கு வந்து தியான யோகம் வேணும் அப்படிங்கிற இச்சை இருக்கோ யோகம் ஆருருக்ஷு அப்படின்னு அர்த்தம். ஆருடகான்னா மேல ஏறி சவாரி பண்றவன் அர்த்தம். ஆருருக்ஷுனா ஏறி அதுல போர்டு பண்றவன் அர்த்தம். போர்டு பண்ணணும்னு ஆசைப்படுறவன் அர்த்தம் ஆருருக்ஷுனா. முனேஹே பிரதிபன்ன கார்ஹஸ்தஸ்ய, என்ன கிரகஸ்தனாக இருக்கக்கூடியவன் அக்னிஹோத்ராதி பல நிரபேட்சம், அக்னிஹோத்திரம் முதலான நித்திய கர்மாவை பல அபேட்சை இல்லாமல் அனுஷ்டீயமானம் தியான யோக ஆரோகண சாதனத்துவம், தியான யோகத்தை அடையறதுக்கு கான்டெம்ப்ளேட்டிவ் லைஃப் ஸ்டைல் மைண்ட் ஏற்படணும்னா அதுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டியதுன்றதுனால சாதனத்துவம் சத்வசுத்தி துவாரேன பிரதிபத்தியதே. அதனால சத்வசுத்தி வழியாக தான் இதெல்லாம் அடைய முடியும். முதல் ஸ்டெப், சாதாரணமா நீ ஒரு கர்மா உனக்கு வேணும்னு கர்மா பண்ற,
அடுத்தது என்ன பண்ண போற? ராகத்வேஷத்துல முதல்ல வெளியில வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கர்ம யோகம் தான் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் உனக்கு வந்து தியான யோகத்துக்கான பரிபக்குவம் ஏற்பட போறது. அந்த தியான யோகம் பரிபக்குவம் வந்ததுக்கு அப்புறம் தான் தியானத்துல இருக்க போறான், நிஷ்டையில இருக்க போறான், சாஸ்திர சிரவணம் பண்ண போறான். அப்போ அதனாலதான் அவனுக்கு சமம் ஏற்படுறது. அப்போ மோட்சத்தை அடையறான். அப்படிங்கிற பொழுது முதல் ஸ்டெப் என்ன ஒரு கர்மட்டனுக்கு? கர்ம யோகம் தான். அதனால அதை ஸ்தோத்திரம் பண்றார். எப்படி? அநாஸ்ரித கர்ம பலம் காரியம் கர்ம கரோதி யஹ ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிஹி ந ச அக்ரியஹ ந ஆஸ்ரிதஹ அநாஸ்ரிதஹ. இது கர்ம பலம், கர்மணஹ பலம். எது தத் அநாஸ்ரிதஹ கர்ம திருஷ்ணா ரஹிதஹ பல திருஷ்ணா ரஹிதஹ. அநாஸ்ரித கர்ம பலம்னா கர்ம பல திருஷ்ணா ரஹிதஹ. கர்ம பலத்து மேல இருக்கிற உத்வேகத்தை விட்டவன் அப்படின்னு அர்த்தம். இதனாலதான் நான் திருப்தி அடைகிறவன். எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும்ன்ற அந்த அஜிடேஷன் இருக்கே, அதை விட்டவன். யோஹி கர்ம பல திருஷ்ணாவான் சஹா கர்ம பலமாஸ்ரிதஹ பவதி அயம் து தத் விபரீதஹ அத்தஹ அநாஸ்ரிதஹ கர்ம பலம் ஏவம் பூதஹ சன் காரியம் கர்த்தவ்யம் நித்யம் காமிய விபரீதம் அக்னிஹோத்ராதிகம் கரோதி நிர்வர்த்தயதி. கர்ம பலவான், கர்ம பல திருஷ்ணாவான் அப்படிங்கிறார். சொர்க்கம் வேணும், தனம் வேணும், வித்தம் வேணும், புத்திரன் வேணும் அப்படின்லாம் பலத்தையே எண்ணிண்டு காரியத்தையே பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு கர்ம பல திருஷ்ணாவான் அப்படின்னு சொல்ற. அவனை கர்ம பலாஸ்ரிதா பவதி. அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவனுக்கு அனாஸ்ரித கர்ம பலம். அப்படிப்பட்டவன் என்ன பண்றான்? கர்த்தவ்யம் நித்தியம் காமியம் காமிய விபரீதம் அக்னிஹோத்ராதிகம். காமிய கர்மாவை விட்டுட்டு செய்ய வேண்டியதாகிய நித்திய கர்மாவை மட்டும். ஏன்னா அவன் காமிய கர்மா அவன் பலத்துக்காக தானே பண்ண போறான். அப்ப பலத்துல உத்தேசம் இல்லைங்கிற பொழுது அவன் காமிய கர்மா பண்ணவே வேண்டியதில்லை. அவன் பண்ணவே போறது இல்லை. எந்த பலத்திலையும் அவனுக்கு உத்தேசம் கிடையாது. என்ன செய்யணுமோ டியூட்டி அதை தான் பண்றான். அதுதான் நம்ம எடுத்துக்கணும். நித்திய கர்மானா இப்ப என்ன அர்த்தம்? விஹித கர்மானா என்ன? எதை பண்ணணுமோ தர்மா தர்மத்தை மட்டும் பார்த்து நான் என்ன பண்ணணுமோ, எனக்கு என்ன என்ன வந்திருக்கோ செய்யணும். இப்ப எனக்கு வந்து சினிமா போகணும்னு ஆசை இருக்கு இப்போ. ஆனா எனக்கு ஒரு டியூட்டி என்ன இருக்கு? போய் வந்து குழந்தைகளை ஸ்கூல்ல இருந்து அழிச்சுன்னு வரணும்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ எது வந்து எனக்கு செய்ய வேண்டியதோ அதை மட்டும் செஞ்சுட்டு மற்ற டயத்துல நிஷ்டையில இருக்கக்கூடியவன் அப்படின்னா அவன் கர்ம பலாகாங்ஷ பல திருஷ்ணா ரஹிதஹான்னு ஆகிறது. நம்மளோட இன்றைய கான்டெக்ட்ல அப்படி எடுத்துக்கணும். நம்ம இல்ல நித்திய கர்மாவை மட்டும் பண்ணிட்டு இருக்கோம்னா அதான் அர்த்தம். காமிய கர்மாவெல்லாம் விட்டுட்டு எது செய்யணுமோ அது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செய்யறான். அப்போ தன்னுடைய ராகத்வேஷம் வர வர அது பிரசமனம் ஆகிட்டே இருக்கு. அரவுஸ் ஆகும். அவனுக்கும் வரும். கர்மயோகிக்கும் ராகத்வேஷம் இருக்குன்னு தானே அர்த்தம். ராகம் வரும், துவேஷம் வரும். இதை பண்ணணுமே, நானும் இதை பண்ணலாமேன்னு தோணும். ஆனா அதுக்கு இடம் கொடுக்காம எதை செய்யணுமோ அதை மட்டும் அவன் பண்றான். அப்படிங்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமா ராகத்வேஷம் நியூட்ரலைஸ் ஆகுது. அப்படித்தானே நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அப்போ இப்ப நம்ம அதை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணலாம்னா, எது செய்ய வேண்டியதோ அதை மட்டும் செஞ்சுட்டு எதையும் ஆசைக்காகவும் துவேஷத்துக்காகவும் செய்யணும்ன்ற அறிஞ்சிருக்கோ அதுல ஆக்ட் பண்ணாம அதை அப்படியே விட்டுறது. ஏன்னா ராகத்வேஷம் வர்றதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பட் அதுல ஆக்ட் பண்றது பண்ணாம இருக்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. வைராகியத்தினால நம்ம அதை தப்பான விஷயத்த பண்ணாமையும் ரைட்டான விஷயம் கஷ்டமா இருந்தாலும் பண்ணிட்டும் இருக்கிறதுங்கிறது தானே கர்மயோகமாகிறது. அப்படி அக்னிஹோத்ராதிகம் கரோதி நிர்வர்த்தயதி யஹா கஷ்டித் ஈதிருஷா கர்மி சஹா கர்மி அந்தரேபியா விசிஷ்யதே. அப்படிப்பட்ட கர்மி, நித்திய கர்மாவை மட்டும் ராகத்வேஷம் இல்லாம பண்ணக்கூடிய கர்மி மற்ற கர்மியோடையும் விசேஷமானவன். நித்தி ஏவமர்த்தமாக ச சந்நியாசீச்ச யோகிச்ச. அவனே சன்னியாசி. பலத்தை தியாகம் பண்ணிட்டானோ இல்லையோ, மனசுனால ஆசை வந்தாலும் காரியம் பண்றதை ஸ்டாப் பண்றானோ இல்லையோ, அப்ப தியாகம் பண்றான்னு தானே ஆறுது.
அவன் தானே யோகி, ஏன்னா கண்ட்ரோல் பண்றான்ல அப்படிங்கிறதுனால அப்படி சொல்ற. சந்நியாசா பரித்தியாகா சஹா எஸ்ய அஸ்தி சஹா சந்நியாசி. யாருக்கு பரித்தியாகம் இருக்கோ அவன் தானே சன்னியாசி. இங்க பலத்தை பரித்தியாகம் பண்றானோ இல்லையோ. யோகிஷ்ச யோகா சித்த சமாதானம் சஹா எஸ்ய அஸ்தி இதி யோகி சேத் ஏவம் குணசம்பன்னः அயம் மந்தவ்யः ந கேவலம் நிரக்னிः அக்ரியः ஏவ சன்னியாசி யோகி சைதி மந்தவ்யः. அதனால கவுன விருத்தியா பார்க்கும் பொழுது சிம்மோ மாணவகா அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட் வந்து சிங்கம் மாதிரின்னா அவனுக்கு பிடரி இருக்குன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அந்த ஒரு கம்பீரம் இருக்கு, தைரியம் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் படுறது. அப்ப இங்கேயும் அவன் சன்னியாசி யோகினா என்ன அர்த்தம்? காஷாயம் போன்றிருக்கவன் அர்த்தம் கிடையாது. புத்தினால தியாகம் பண்ணவன், மைண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன் அப்படின்னு இதை ஸ்தோத்திரம் பண்ற. அதனால கவுன விருத்தியா தான் எடுத்துக்கணுமே ஒழிய முக்கிய விருத்தியா இதை எடுத்துக்க கூடாது. நிர்கதாக அக்னேயா கர்மாங்க பூதாக யஸ்மாத் சஹா நிரக்னி அக்ரியா ச அனக்னி சாதனாக அப்படி அவித்தியமானாக கிரியாக தபோதானாதிகாயஸ்ய அசௌ அக்ரியா. அதனால அக்ரியம்னா என்ன, சன்னியாசினா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அதனால எதுக்கு சொல்ல வர்றார்? சன்னியாசத்தை வந்து தூஷணம் பண்ணல, கர்ம யோகத்தை முதல்ல ஸ்தோத்திரம் பண்றார். அப்படி கர்மயோகத்தை பத்தி ஒரு 2-3 ஸ்லோகத்தை சொல்லிட்டு அப்புறம் தியானத்துக்கு தான் போறார் பகவான். இந்த அத்தியாயம் முழுக்க தியானத்தை பத்தி சொல்றதுனாலதான் தியான யோகம்னு பேரு. இருந்தாலும் ஆரம்பிக்கிறார், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கர்மயோகம் தானே தியானத்துக்கு, அதனால அது ஆரம்பிக்கிறார். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.